ஹாய், ஐம் ஃப்ரம் டாப் ஸ்கில். இந்த வீடியோவில் நம்ம சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உள்ள எனுமரேஷன் அண்ட் ரிகர்ஷன் அப்படின்ற டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், எனுமரேஷன்னா என்ன? எனுமரேஷன் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் டேட்டா டைப். அதாவது யூசரே டிஃபைன் பண்ணுறது தான் எனுமரேஷன் அப்படின்ற ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் டேட்டா டைப். எப்படி நம்ம யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு படிச்சோமோ அதே மாதிரி தான் யூசராக டிஃபைன் பண்ணுற ஒரு டேட்டா டைப் தான் எனுமரேஷன் அப்படின்றது. இதோட வேல்யூஸ் கான்ஸ்டன்ட் இன்டிகிரல்ஸாக இருக்கலாம், இல்லை இன்டீஜர்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது யூசர் கொடுக்குற நேமாக கூட இருக்கலாம். ஈனம் அப்படின்ற கீவேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இன்டீஜர் வேல்யூஸ் அப்படின்னா இன்ட் அப்படின்ற கீவேர்டு, தென் ஃப்ளோட் டெசிமலுக்கு யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி ஈனம் அப்படின்ற டேட்டா டைப்புக்கு இ நம் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். எதுக்காக நம்ம இந்த எனுமரேஷன் அப்படின்ற டாபிக் வந்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதை யூசர் வந்துட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். யூசராக கொடுக்குற ஒரு டேட்டா டைப் இது. ஸோ அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எனுமரேஷன் அப்படின்ற டாபிக் வந்தாங்க. எப்படி யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனுக்கு இப்போ ஆடு சம் அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டபிளாக நேம் வைக்கிறோமோ அதே மாதிரி தான் எனுமரேஷன் அப்படின்றதுக்கும் வேரியபிள் நேம் அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் வைப்போம். இப்போ டேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தர்ஸ்டே, சாட்டர்டே இந்த மாதிரி இருக்கிறதுல இதை வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஈனம் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் நம்ம கீவேர்டை யூஸ் பண்ணுறோம். நம்மளா யூஸராக டிஃபைன் பண்ணுறோம். வீக்ஸ் அப்படின்னா அந்த இதில் என்னென்ன டேஸ் இருக்குது, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அப்படின்னு இருக்கா. இந்த மாதிரி வேல்யூஸை நம்மளா ஒரு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு என்ன கீவேர்டு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு தான் ஈனம் அப்படின்றது. ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஆஷ் இன்க்ளூட் எஸ்டிடிஐயோட ஹாச் அப்படின்ற ஹெட்டர் கொடுத்தாச்சு. தென் ஈனம் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்துருக்கோம். டே என்னென்ன டே இருக்குது, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அப்படின்ற 7 டேஸும் கொடுத்தாச்சு நம்ம. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம நார்மலாக ஒரு வேரியபிளில் வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், டேட்டா டைப் கொடுத்துட்டு அதோட வேரியபிள் நேம் ஈக்குவல் டு கொடுத்து தான் அதோட வேல்யூஸ் அசைன் பண்ணுவோம். இப்போ ஈனம் அப்படின்றதுல நம்ம நிறைய வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். லைக் அரே மாதிரி. டே அப்படின்றத என்னோட வேரியபிள் நேம். அந்த வேரியபிள் நேம்ல நான் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அப்படின்ற 7 வேல்யூஸ் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். தென் மெயின் ஃபங்க்ஷன்ல ஈனம் டே டூடே அப்படின்ற ஒரு வேரியபிள். அந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ நான் அசைன் பண்ணியிருக்கேன்னா வெட்னஸ்டே அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ இஃப்ல டுடே ஈக்குவல் டு வெனஸ்டே, அதாவது டுடே அப்படின்ற வேரியபிளோட வேல்யூ வெனஸ்டே அப்படின்னு இருந்துச்சுன்னா பிரிண்ட் அதாவது டிஸ்பிளே ஃபங்க்ஷன்ல இட்ஸ் வெனஸ்டே அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இதை ரன் பண்ண உடனே நம்மளுக்கு இட்ஸ் வெனஸ்டே அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்போ நார்மல் வேரியபிளுக்கும் ஈனம் அப்படின்ற வேரியபிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா, நார்மல் வேரியபிளில் நம்ம ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ இன்ட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணோம்னா இன்டீஜர் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். இதே ஈனம் அப்படின்ற யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப் கீவேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன வேல்யூஸ்னாலும் யூசராக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக். நெக்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்த்தோம், ரிகர்ஷன் அப்படின்னா என்ன, சொன்னதே திருப்பி சொல்லுவாங்கல்ல லூப், அதுதான் ரிகர்ஷன் கான்செப்ட். ஒரு பர்டிகுலர் பிளாக் ரிப்பீட்டடா எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரை, அதுதான் ரிகர்ஷன் அப்படின்றது. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். அப்ப கால் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும். எப்போ வரையினா நம்மளுக்கு அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரை. ஃபங்க்ஷன் கால் பை இட் செல்ஃப் இஸ் நோன் அஸ் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு தன்னைத்தானே கால் பண்ணிக்குது அப்படின்னா அதுதான் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன். ஓகே, இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிபோனாக்கி, ஃபேக்டோரியல், இந்த எல்லா ப்ரோக்ராமும் ரிகர்ஷன் கான்செப்ட் தான் ஃபாலோ பண்ணுவோம் நம்ம. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரிகர்ஷனுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா ஃபேக்டோரியல் இப்போ பார்க்க போகிறது. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹெடர் ஃபைல், தென் இன்ட் அப்படின்றது என்னோட ரிட்டர்ன் டைப், ஃபேக்டோரியல் அப்படின்றது தான் என்னோட ஃபங்க்ஷன் நேம். தென் இன்ட் ஐ பெராமீட்டரை வந்துட்டு நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இஃப் ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு 1, அதாவது ஐயோட வேல்யூ 1 ஆர் லெஸ் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஃபேக்டோரியல் வேல்யூ 1ன்னு ரிட்டர்ன் ஆகணும். இல்லை அப்படின்னா அந்த ஐயோட வேல்யூ மல்டிபிள் ஆஃப் ஃபேக்டோரியல் i-1. இதுதான் ஃபார்முலா நம்மளுக்கு. நம்மளோட ஐ வேல்யூ 5 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 5-1 4. அப்போ 5 4s are 20. இந்த மாதிரி ஐயோட வேல்யூ நம்மளுக்கு -1 ஆகிட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படின்ற வேல்யூஸ் நம்மளுக்கு மல்டிபிள் ஆகி ஃபேக்டோரியல் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளோட ஐ வேல்யூ அண்டு ஃபேக்டோரியல் வேல்யூ நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போ என்ன ஆகுது, கண்டிஷன் ட்ரூ ஆகுற வரை இந்த ஃபேக்டோரியல் இருந்துட்டு ஐயோட வேல்யூ வச்சு மல்டிபிளை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ இங்கே தான் நம்மளுக்கு ரிகர்ஷன் அப்படின்ற கான்செப்டே ஒர்க் ஆகுது. ஓகே, இதை இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ நம்மளுக்கு ரன் பண்ண என்ன ஆயிடுச்சு, ஃபேக்டோரியல் ஆஃப் 5 இஸ் 120 அப்படின்றது ஆயிடுச்சு. நான் கொடுத்த வேல்யூ 5 அப்படின்ற வேல்யூ மட்டும்தான் நான் கொடுத்துருந்தேன். ஆனா 120 அப்படின்ற வேல்யூ நம்மளுக்கு எப்படி வந்துச்சு, 5 இன்ட்டு 4, தென் 4 இன்ட்டு 3, 3 இன்ட்டு 2, 2 இன்ட்டு 1 அப்படின்னு ஐயோட வேல்யூ நம்மளுக்கு -1 ஆகி இந்த லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அதுக்குள்ளேயே கால் நடந்துகிட்டே இருக்கு, எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ ரிகர்ஷன் அப்படின்றது இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு ஃபேக்டோரியல் அப்படின்ற கான்செப்ட் மூலமா 5ஓட ஃபேக்டோரியல் 120 அப்படின்ற ரிசல்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் ஃபேக்டோரியல் ரிகர்ஷன். இப்போ பார்த்த எனுமரேஷன் அண்ட் ரிகர்ஷன் டாபிக்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டாப் ஸ்கில் அகாடமிக்கு நேரில் வந்து விசிட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த கான்டாக்ட் டீடைல்ஸை கான்டாக்டும் பண்ணலாம். தேங்க்யூ.